ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் பண்ணும்போது, இப்ப இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீரிஸ்ன்னு எங்களுக்கு தெரியுது. ஒரு பர்டிகுலர் சீன் பண்ணும்போது நீங்க எங்கேயாவது எமோஷனலி கனெக்ட் ஆனீங்களா? கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துச்சா ஏதாவது ஒரு சீனுக்கு? எனக்கு இப்ப கதையே ஃபுல்லா அந்த காளி வேஷம் அப்பப்போ நார்மல் கதாபாத்திரமும் இருக்கு. இந்த வேஷம் போடும் போதெல்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வசம் ஆயிடும். அந்த வேஷம் போட்டு காளி வேஷம் போட்டு ஆடுறது அந்த டைம்லாம் ரொம்ப இதா இருக்கும். அப்புறம் அந்த கோயிலே அந்த கும்பல்லே ஒரு 10,00,000 பேர் கூடுற இடத்துல அங்கேயே போயிட்டு அங்க ஆடுற மாதிரி எடுத்தாங்க. அப்பெல்லாம் ஏன்னா அங்க எல்லாத்தையும் பார்க்குறோம். அங்க ஒரு 10,00,000 பேர் கூடுவான். வேஷமே 5-6 லட்சம் பேர் போட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு கூட அந்த ஒரு புல்லரிச்சிரும். அந்த இடத்துலலாம் ரொம்ப இதா இருந்தது. அண்ட் புகழ் வந்துட்டு ஐ திங்க் நாங்க டெலிவிஷன்லயும் பார்க்குறோம், மூவிஸ்லயும் பார்க்கும்போது, புகழ்னா வந்து காமெடி தான் பண்ணுவாரு அப்படிங்கிற ஸ்டீரியோடைப் பிரேக் பண்றதுக்காக நீங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. இன்னும் அப்கமிங்ஸ்ல என்னென்ன மாரி நாங்க எதிர்பார்க்கலாம்? இல்ல அடுத்தது நகைச்சுவையாவே ஒண்ணு பண்ணியிருக்கோம். அதுவும் நானும் விமல் சார் கூட. ஆமா. தேசிங்க ராஜா 2ன்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்கோம். அது நல்ல நகைச்சுவையா இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற கதைகள் நம்மள கேட்குதுன்றப்போ, அந்த அந்த கேரக்டருக்காக நம்ம ஒண்ணு பண்ண வேண்டியதா இருக்கு. சரி ஓகே. அதுவும் நமக்கு கரெக்ட்டா இருக்கு. கனெக்ட் ஆகுது. சரி ஓகே. ஒரு விஷயம் பண்ணுவோம். காமெடினா இப்ப நம்ம அடுத்த சீசன் குக் வித் கோமாளில பண்ணலாம். நம்ம சேனல்ல பண்றோம். அது ஓகே. இப்ப படமா வர்றப்போ அந்த கேரக்டரா நம்ம அந்த கேரக்டரா வாழ்றதுக்கு ஒரு கிடைச்சிருக்கப்போ, சரி அது நம்ம நேர்த்தியா எடுத்து பண்ணணும் அப்படின்றது தான். கரெக்ட்.